உங்களுக்கு ஃபேவரான தீர்க்க தரிசனமும் வார்த்தையும் வரும்போது மாத்திரம் அப்படியே பிடிச்சு கொண்டு இருக்கக்கூடாது. பல நேரங்களிலே உங்க போன்கள்லாம் அதிகமா ஆண்டுடைய வார்த்தை வரும்னு நினைக்கிறேன். ஆமென். ஏன்னா என் போன்ல நிறைய வருது, வாக்குத்தத்தமா வருது. யாராவது ஒருத்தராவது கட்டளையா அனுப்புவாங்கன்னு பார்க்குறேன், ஒருத்தர் என்ன செய்ய மாட்டாங்க, அனுப்பவே மாட்டாங்க. ஆமென். வாக்குத்தத்தத்தை அனுப்புவதை விட நீங்க அதிகமா எதை அனுப்புங்க அப்படின்னு கேட்டா, என் இருதயத்தை உடைத்து உருவாக்கக்கூடிய கட்டளைகளை நீங்கள் என்ன செய்யுங்க, அனுப்புங்க. அதுதான் என் வளர்ச்சிக்கு என்ன எதுவா இருக்குமா, மகிமையா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒரு சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பொதுவானது, ஆனா கட்டளை கடைபிடிப்பது ரொம்ப கஷ்டம். இங்கு ராஜா ஸ்தானத்துல இருக்கிறவன் சொல்லுகிறான், இந்த தீர்க்க தரிசனியை அடித்து நீ எங்க போய் சிறையில போடு. ஏன்னா எனக்கு ஃபேவரா சொல்லல, எனக்கு விரோதமாய் சொல்லிட்டான். அல்லேலூயா. அதனால இவனை அடிச்சு தூர போடு. எனக்கு ஃபேவரா சொல்லுகிற தீர்க்க தரிசியை கொண்டு வா. ஆனா அவன் யுத்தம் எப்படி முடிஞ்சது அப்படின்னு கேட்டா, வாசிக்கலாம் 20வது அதிகாரத்துல 37வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்களேன். தேத்தாவின் குமாரனான எலியேசர் யோசபாத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லி நீர் அகசியாவோடே கூடிக்கொண்டபடியினால் கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டார். கர்த்தர் உன்னுடைய கிரியைகளை என்ன செய்தாரா, முறித்து போட்டார். ஆமென். உனக்கு ஃபேவரா வருகிற எந்த தீர்க்க தரிசனத்தை நம்பி ஓடுறியோ அது உன் வாழ்க்கையில எதுவா மாறும் கேட்டா, உன் யுத்தத்தை என்ன செய்யுமா, முறித்து போடும். நீ ஜெயிக்க மாட்ட. ஆமென். கர்த்தர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு போனாலும் நீங்க போங்க. சில நேரங்களில் சில வேலைகளை ஆரம்பிக்கும் போது நான் ஊழியக்கார இடத்துல வந்து ஆலோசனை கேட்பாங்க. அப்பதான் அந்த ஊழியக்கார் சொல்லுவாரு, இல்லம்மா தாமதமா இருக்கட்டும், இன்னைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அதை ஏத்துக்கொள்ள அந்த மனம் அவங்களுக்குள்ள இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. அப்ப அதையும் மீறி சில வேலைகளை அவர்கள் ஆரம்பிக்கும் பொழுது அந்த வேலைகள் தோல்வியிலே போய் முடியும். அப்போ புலம்புவாங்க, ஐயோ ஊழியக்காருடைய போதகத்தை தள்ளிலேனே, அல்லேலூயா, வசனத்தை வெறுத்தேனே, எப்பெல்லாம் எனக்கு ஃபேவரா வருதோ, எப்பெல்லாம் எனக்கு நன்மையா வருதோ அதை மாத்திரம் நான் பிடித்துக்கிறேன். ஆனால் என்னை கடிந்து கொள்ளுகிற வார்த்தை வரும்போது எனக்குள்ளே கோபம் வருகிறது, வெறுக்கிறேனே, உதாசீனப்படுத்துகிறேனே. கர்த்தரை உருவாக்குவதற்காக தான் கட்டளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எல்லா மரத்தை விட ஏன் கேதுருவை தேவன் முதன்மைப்படுத்தி காட்டுகிறார் என்றால், நீ வளர வேண்டும் என்று காட்டுகிறார். எல்லாரும் வார்த்தைகளை கேட்கிறார்கள், எல்லாரும் வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்கள். ஆனா யார் கட்டளைகளை கை கொள்ளுகிறார்களோ அவர்களை கர்த்தர் போஷிக்கிறவராய் இருக்கிறார். அவர்கள் யுத்தத்தை தேவன் ஜெயமாய் மாத்துகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இன்னைக்கு அன்பாய் சொல்லுகிற இந்த 2024 உங்க யுத்தம் ஜெயமாய் முடியணும் அப்படின்னா உங்க நட்பு எப்படி இருக்கணும், உங்க உறவு எப்படி இருக்கணும்னு கேட்டா, உனக்கு ஃபேவரா இருக்கிற ஆட்களை கூட வைக்காத, உன்னோடு தோள் கொடுக்கிறவர்களை என்ன செய், உன் கூட வைத்துப்பா. அது உனக்கு ஆசீர்வாதமாய் முடிய கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. அதுல 2 நாளாகமல 19வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க பாப்போம். குமாரனாகிய ஏகு என்னும் ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடுங்கோபம் உன்மேல் வர இருந்தது. ஆகிலும் நீர் விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்திலே காணப்பட்டது உண்டு. அல்லேலூயா. ஆமென். கடும் கோபம் என்ன செஞ்சுதான் உண்மையில் வரும், உண்மை வர இருந்தது.
எதனாலங்க? கர்த்தருடைய யாருக்கு துணை நிற்கிறேன்? யாரை கூட வச்சிருக்கிறேன்? துன்மார்க்கம் கூட நிக்கிறேன். கர்த்தர் அதை வெறுக்கிறார். அல்லேலூயா. தேவன் அதற்கு எதிர்த்து நிற்கிறார். நீங்கள் துன்மார்க்கனோடு கை கோப்பது ஏன்? வேத புஸ்தகம் சொல்லப்படுகிறது, உலகத்துக்கும் உனக்கும் ஐக்கியம், இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம். அல்லேலூயா. ஐக்கியம் எப்படிப்பா இருக்கு? ஏன் யுத்தத்துல தோல்விகளை நீ சந்தித்த கடந்த வருடத்துல ஏன்னா எனக்கு ஃபேவரா இருக்கிற ஆட்களே நான் வச்சிட்டு இருந்தேன். உண்மை உள்ளவர்களை எதிர்த்து நான் பேசினேன், ஆலோசனை உதாசீனப்படுத்தினேன். ஆகியனாலதான் நான் தோல்வியில சந்தித்தேன். ஆனா இந்த வருடம் கர்த்தர் மீண்டும் என்னை எச்சரிக்கிறார். அல்லேலூயா. கடிந்து கொள்வதை இன்பமாய் ஏற்றுக்கொள். அது உன் தலைக்கு எப்படி இருக்குமா? எப்படி இருக்கும்? கேட்கல? தைலமா இருக்கும், அபிஷேகமா இருக்கும். அல்லேலூயா. யுத்தத்துல நீங்க ஜெயம் பெறணும். இந்த வருஷத்துல கர்த்தர் உன்னை உயர்த்த வேண்டும். ஆகையினாலே கடிந்து கொள்வதை நீங்கள் ஒரு நாள் என்ன செய்யாதீங்க? வெறுக்காதீங்க. இரண்டாவது சொல்லுகிறேன், 2 நாளாகமம் 21வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க பாப்போம். அவன் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாபின் வீட்டார் செய்தது போல செய்தான். ஆகாப்பு வீட்டார் செய்ததை போல செய்தான். ஆகாபின் குமாரத்தி அவனுக்கு மனைவியாயிருந்தாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை. இரண்டாவது சொல்றேன், உங்க உறவு, ஆமென், திருமணம் எப்படி இருக்குன்னு கேட்டா அது கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும். அல்லேலூயா. ஆகாப் ராஜா யாரோடு சம்பந்தம் கொள்ளுகிறான்? யாரோடு? ஆகாப் ராஜா யாரோடு சம்பந்தம் கொண்ட? அந்த கடைசி வார்த்தை வாசிங்க பார்ப்போம். பொல்லாப்பு செய்கிறவர்களோடு அவன் சம்பந்தம் கொள்ளுகிறான். அதனாலதான் 2 ராஜாக்கள்ல 11வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. யாருன்னு தெரியும்? 2 ராஜாக்கள் 11 யோராம் என்னும் ராஜா, 2வது வசனம். யோராம் என்னும் ராஜாவின் குமாரத்தியும் அகிசியாவின் சகோதரியுமாகிய யோசபால் கொலையுண்ணப்படுகிற ராஜகுமாரரின் நடுவில் இருக்கிற அகசியாவின் மகனாகிய யோவாசை களவாய் எடுத்தான். அவள் கொல்லப்படாத படி அவனையும் அவன் தாதியையும் அத்தாலியாளுக்கு தெரியாமல் பள்ளி அறையிலே ஒளித்து வைத்தார். பள்ளி அறையிலே என்ன செய்தாளாம்? ஒளித்து வைத்தாள். அல்லேலூயா. அத்தாலியாவோடு என்ன செய்யறான்? சம்பந்தம் கொள்ளுகிறான். ஆனா அந்த அத்தாலியால் யாருன்னு கேட்டா தன்னுடைய பேரனுக்காக ஆமென் பரிசுத்தவான்களையும் ராஜ வம்சத்தை என்ன செய்யறாளாம்? சங்காரம் பண்ணுகிறார். அவளோடு உனக்கு உறவு வேண்டான்னு கர்த்தர் சொல்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஏன்னா அவள் எப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவள் என்றால் அவள் பொல்லாங்கான காரியத்தை செய்கிறவள். அல்லேலூயா. உன் சம்பந்தம் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பெற்றோராகிய நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்க. திருமணத்துக்கு தயாராகிற நீங்க கவனித்துக் கொள்ளுங்க. உங்க சம்பந்தம் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நீ ஒரு பெண் பார்க்குறியோ, ஒரு மணமகனை பார்க்குறியோ, முதல்ல வந்துட்டு இருக்கிற ஒரு தகுதி, ஒரு நீ என்ன பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்பட்டிருக்கானா, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறானா, 3வது நீ விசாரிக்கணும். அல்லேலூயா. ஏனால் இன்றைக்கு பொல்லாங்கு செய்கிற கூட்டங்கள் அநேகம் உண்டு. கர்த்தருக்கு விரோதமாய் செய்யக்கூடிய கூட்டங்கள் உண்டு. விசாரி. அல்லேலூயா. நீ உனக்கு ஃபேவரா எதுவுமே செய்யாத. கர்த்தர் எதுல பிரியப்படுகிறார்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்?
உன் உறவு எப்படி இருக்கணும்னு கேட்டா கர்த்தருக்கு பிரியமுள்ளதா இருக்கணும். ஏதோ நடந்துச்சு முடிஞ்சுன்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு நிறைய திருமணங்கள் முடித்தவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்க அவசரப்பட்டுட்டோம். ஆமே, என்ன செஞ்சிட்டோம்? அவசரப்பட. ஏன் பிள்ளை பெத்து கூட இப்ப சொல்றாங்க, நான் அவசரப்பட்டுட்டேன். நிறைய பெண்கள் சொல்லுகிறார், நாங்கள் அவசரப்பட்டுட்டோம். நிறைய ஆண்கள் சொல்லுகிறார், நாங்க அவசரப்பட்டுட்டோம். கொஞ்சம் பொறுமையா இருந்ததுன்னா எங்க வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். நாங்க அவசரப்பட்டுட்டோம். உன்னை யார் அவசரப்பட சொன்னா? ஆமே, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களே புது பலனை அடைவார்கள். நீ ஏன் விசாரிக்கல? தோற்றத்தை பார்க்காத, உடைய பார்க்காத, படிப்பை பார்க்காத, எதை பாரு. கிறிஸ்துவுக்குள்ள முதல் குவாலிஃபிகேஷனே ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்களா, கர்த்தருக்குள்ள நீ இருக்கிறாங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய டைவர்ஸ் கேஸ் வர ஆட்கள் யாரும் கேட்டா பெந்தேகோஸ்தே ஆட்கள் தான். அல்லேலூயா. இயேசுவை குறித்து அறிந்தவர்கள் தான் நிறைய பேர். ஏன் கேட்டா கட்டளைகளை வெறுக்கிறார்கள். தன் சுயத்திற்காக ராஜரிகத்தையே என்ன செய்கிறார்கள்? அதமாக்குகிறார்கள். அல்லேலூயா. போலியான மாய்மாலமான உடையை அணிந்து கொண்டு நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒரு அலையிலே சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. இனி வரக்கூடிய நாட்கள், அந்த பிடிப்பட்ட நாட்கள் அதிகமாக வரும். ஆகினால்தான் கர்த்தர் எச்சரிப்போடு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உன் ஐக்கியம் கொடுமை உள்ளவனோடு இருக்கவே கூடாது. உன் உறவு கர்த்தருக்கு விரோதமாய் செய்கிறவர்களோடு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஜெபி. கர்த்தர் ஏற்ற நேரத்திலே உன் கண்களுக்கு காட்டுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கொண்டு வருவாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆசீர்வாதம் எல்லாமே தேடி நம்ம போகக்கூடாது. ஆசீர்வாதம் நம்மளை தேடி என்ன செய்யும்? வரும். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அவசரமே படாதீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? 10 குஷ்டரோகிங்க வந்தாங்க. வந்து ஆண்டவரிடத்துல கேட்டாங்க. ஆண்டவர் சொன்னாரு, போய் உன்னுடைய யார போய் பாரு, ஆசாரியனை போய் பாருன்னு சொன்னாரு. கீழ்ப்படிந்தாங்க, போனாங்க. ஆசீர்வாதம் அவர்களை தேடி, சுகம் அவர்களை தேடி போனதா இல்லையா? ஆமென். ஆசாரியனை போய் பார்க்க கூட இல்ல, பாதி வழியிலே சுகம் அவர்களை தேடி போனது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் என்றால் உன் சம்பந்தம் உன்னை தேடி வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கேட்கல? ஆசீர்வாதம் உன்னை தேடி, சுகம் உன்னை தேடி. எத்தனை பேர் ஆமென்? அல்லேலூயா. கர்த்தர் செய்வார் என்று எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லுங்க. சுகம் என்ன தேடி வரும், ஐஸ்வர்யம் என்ன தேடி வரும், கிருபை என்ன தேடி வரும், அபிஷேகம் என்ன தேடி வரும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் என்றால் தேவன் சகலத்திலே நன்மையாக கர்த்தரனை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். கேதுருவை போல தேவன் தனித்து என்னை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நடக்கும் சொல்றங்க மாத்திர ஒரு அழிலே சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்னை தேடி வருங்க. கேதுருவை போல நீ வளருவாய், உன் மரம் செழிக்கும். உன்னை கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமான மரமாய் கர்த்தர் வைப்பா. விதைத்தவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சினவனாலும் அல்ல, விளைய செய்த கர்த்தராலே. அல்லேலூயா. 2024 என்னுடைய வாழ்க்கையில நீர் பாய்ச்சினவனாலும் அல்ல, விதைத்தவனாலும் அல்ல, கர்த்தரே என்னை உயர்த்த அவருடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு சத்தம் ஒரு அலையிலே சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா. முதல்ல யுத்தத்துல ஜெயம் பெறணும்னா என்ன செய்யக்கூடாது? கள்ள தீர்க்க தரிசனுக்கு உனக்கு ஃபேவரான வார்த்தைக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. 2வது, பொல்லாங்கான மனிதனோடு உனக்கு உறவு
வேண்டாம்.